இறைவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இறை தூதரை ஏற்றுக்கொண்டு அவர் வழியில் பின்பற்றி நடக்க வேண்டும் என்பதுதான் இறைவன் நமக்கு இட்ட ஆணை. ஆக இந்த உலக வாழ்க்கையிலே இறைவனை மறுத்து இறை தூதரை புறக்கணித்து வாழ்பவர்கள் மறுமையிலே கடுமையான வேதனைக்கு உள்ளாக்கப்படுவார்கள். அது எப்படிப்பட்ட வேதனை அப்படிங்கிறத பல இடங்களில் குரான் சுட்டி காட்டுகிறது. நரகத்திலே ஒரு வேதனையை பற்றி சொல்லுகின்ற பொழுது இறைவன் சுட்டி காட்டுகிறான். யோமத்து கல்லபு உஜுஹகும் ஃபின்னார் யக்குலூன யாலைத்தன அத்தானல்லாக வ அத்தான ரசூலா. அவருடைய முகங்களை நெருப்பிலே போட்டு வாட்டுகின்ற பொழுது அவர்கள் கதறுவார்கள், ஐயோ நாங்கள் இறைவனை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டுமே, இறை தூதருக்கு கீழ்ப்படிந்து நடந்திருக்க வேண்டுமே என்று அவர்கள் கதறுவார்கள். ஆக அருமையானவர்களே, எவ்வளோ பெரிய கடினமான நிலை பாருங்கள். ஆக முகங்கள் நெருப்பிலே போட்டு அதை புரட்டி புரட்டி எடுக்கப்படும் என்பதாக இறைவன் சுட்டி காட்டுகிறான். ஆக அப்படிப்பட்ட கொடுமையில இருந்து, அந்த கொடுமையான வேதனையிலிருந்து இறைவன் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. இறைவனை ஏற்றுக்கொண்டு இறை தூதர் வழியில் நடப்பதற்கு கிருபை புரிவானாக.